யோ ரிக சாச சாச சச ரிக 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 சாசா ரிக 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 சாச சாச சச ரிக 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 சாசா சரி 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 சாச சாச சச சரி 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 சாசா. வெல்கம் சார், உங்க வருகைக்காக தான் நான் வெயிட்டிங். சார் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா? பிகாஸ் ஜாக்கி ஸ்கெட்ச் போட்டா நடக்காம இருக்குமா? அதனாலதான் நீங்க ட்ரீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கேக் வாங்கி வச்சிட்டேன். எப்படி சார்? இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே இருக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்க விட்டுங்க சார். புடிங்க சார். வெட்டுங்க சார். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? வெட்டுங்க. கேக்க விட்டு சொன்னா என்ன குத்துவீங்க? எல்லாம் உன்னால தானே. சும்மா இருந்தவனை உசுப்பேத்தி டார்ச்சர் பண்ற. உன்னை கொலை பண்ண எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்ல? கொலையா? என்ன சார் சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? மேடத்துக்கிட்ட போய் பேசுனீங்களா? மேடம் பேசுனாங்களா? நல்லா பேசினா, ஆனா வாயில இல்ல கையில பேசினா. என்ன சார் சொல்றீங்க? நீ சொல்ற மாதிரி அவ மாறல. அவ அப்படியேதான் இருக்கா. ரோட்ல 2 பேரை துரத்தி துரத்தி அடிச்சிட்டு இருக்கா. அவங்க அடிச்சாங்களா? என்ன சார் காமெடி பண்றீங்க? நீங்க வேற யாரோ ஒருத்தவங்களை பார்த்துட்டு வந்து ஏன் மேல கோவப்படுறீங்க? பஸ்ல ஒரசன ஒருத்தனை ஒரு லேடி அடிச்சத பார்த்து மேடம்க்கு எப்படி கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அவங்கள அது ஒருத்தவங்களை அடிக்கிறதாவது. சார் அவங்க ஒரு பச்சை மண்ணு சார், பச்சை மண்ணு. எனக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சா நான் லவ் பண்ணிடுவேன்னு பாக்குறேன். அவ எத்தனை வேஷம் போட்டாலும் நான் ஏமாற மாட்டேன். அவ எப்பேற்பட்ட நாடகக்காரி நான் ப்ரூவ் பண்றேன். நாளைக்கு அவளை கையும் களவுமா பிடிக்கிறேன். அவ வீடு ஒண்ணு தெரியும்ல? தெரியும் சார், தெரியும் சார். அவ டிராமாக்கு நாளைக்கு தான் கடைசி நாள். போன மாசம் ஃபுட் டெலிவரியில 100 ரூபாய் வசூல் குறையுது. 100 ரூபாய் தானே தாத்தா, விடுங்க. அப்படி இல்லம்மா, உழைக்கிற காசு முழுசா வீட்டுக்கு வந்தாதானே உன் வேர்வைக்கு மரியாதை. இந்த குடும்பத்தோட பாரத்தை ஒத்த பிள்ளையா தோள்ல போட்டு சுமக்கிறேன். உங்களுக்கெல்லாம் காலகாலத்துல நல்லது நடக்கணுமா? அத சாமி பாத்துக்குமா. வாங்க பூஜை பண்ணலாம். சரி தாத்தா, டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, வரேன். வாமா. நித்யா, சின்ன கட்டு 30, பெரிய கட்டு 30, மொத்தம் 60 அப்பளம் பையில போட்டிருக்கேன், பாத்துக்கோ. சரிக்கா, நான் வரேன். அம்மா வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. நான் வரேன் தாத்தா. பத்திரமா போயிட்டு வாமா.
ஏய் முல்லை பாய். பாய். ஒழுங்கா சமத்தா இருக்கணும். சரி. வரேன். அண்ணன் போலாமா? உட்காருங்கம்மா. போலாண்ணா. யோ சார். அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணு. ஓகே சார். என்ன மாஸ்டர், ஜம்ப் பண்றதுக்கு ஹீரோயினுக்கு டூப் ரெடியா? ரெடி சார். ஏப்பா சத்யாங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க மாஸ்டர். சீக்கிரம் கூட்டினு வாப்பா. கூப்பிடுறேன் மாஸ்டர். சத்யா ரெடியா? ஆந்தோ வரணா. சொன்ன நம்ப மாட்டேன்னு இப்ப நேர்ல பாத்துட்டியா? இப்படிதான் ஒரு வாரமா நம்மள ஏமாத்திட்டு இருக்கா. ஆனா ஆட்டோல பார்த்தப்போ வேற Dress போட்டிருந்தாங்களே சார். புரிது. சினிமால ட்ரெஸ் அடிக்கடி மாத்துவாங்க. ஆளே மாறி நம்மள ஏமாத்தினவ ட்ரெஸ்ஸை மாத்தி ஏமாத்த மாட்டல என்ன? சமையல் செஞ்ச கையில சண்டையா? குழப்பமா இருக்கு சார். நீ கையும் கொழுமா சிக்கிட்ட. சத்யா சார். ஹீரோயின் மாதிரியே நடிக்கணும். சார் அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவா சார் சத்யா. அதெல்லாம் சூப்பரா நடிப்பா. எதுக்காக ரெட்ட விஷம் போட்டு என்ன ஏமாத்தின? ஒரு வாரமா இந்த கெட்டப் அந்த கெட்டப்பன்னு போட்டு எதுக்கு நாளையே விட்ட? என்ன மாஸ்டர், சத்யா வருமா வராதா? சார் ஒரு 2 மினிட்ஸ் சார், சத்யா வந்துருவா. என்ன குழப்பம்? டூப் இங்க போடுற சரி, எதுக்கு என்கிட்ட போடுற? என்ன பிளான் பண்றேன்னு சொல்லு. இந்த பாரு, எனக்கு வேலை இருக்குது, பேசாம போயிரு. என்ன வேலை? இதுக்கப்புறம் கேரியர் தூக்கிட்டு என் வீட்டுக்கு வருவியா? இது எல்லாமே நடிப்பு. பேண்ட் ஷர்ட்ல சண்டை, புடவையில என் பேர்ல அர்ச்சனை, சினிமால டூப்பு. என் வீட்டுல கற்பம்பூச்சை பார்த்தா அப்படியே நடுக்கும். அடடடடடா, நவரச நாயகி. அதான் வேஷம் கலைஞ்சிருச்சுல. ஆமா, இது என்ன விக்கா? ஏய், யோ, நீ ரொம்ப ஓவரா போயினுங்கிற. நடிக்கிறாங்கிற சத்யா இங்க நடிகராயா வந்திருக்கிறா? அவளை இங்க மட்டும் நடிக்க சொல்லுங்க, என்கிட்ட நடிக்க வேணாம். இந்த பாரு, எனக்கு ஷூட்டிங் இருக்குது, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. முதல்ல எத்த காலி பண்ணு, போயினே கிளம்பு. ஏய், எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். சார், எல்லாரும் பாக்குறாங்க சார். யோ, ஏயா உசுர வாங்கினுங்கிற? போயா இங்க இருந்து. சார் வாங்க சார் போலாம். அது அவங்க மாதிரி தெரியல சார். சத்யா நீ வாமா, சாட் ரெடி ஆயிடுச்சு. இந்தமா வாமா. கேமராமேன் சார். சொல்லுங்க மாஸ்டர். இந்த பஞ்ச் மட்டும் ஒரு க்ளோஸ் எடுத்துக்கோங்க. சத்யா, பஞ்ச் அடிச்சு அவனை பிடிக்கிறல்ல, அப்படியே சைடுல ஒரு பஞ்ச் கொடு. ஓகேவா? கேமராமேன் சார், ஒரு மானிட்டர் மட்டும் பாத்துக்கலாமா சார்? ஓகே மாஸ்டர். ஓகே வாமா. அவனை புடிச்சு சைடுல ஒரு பஞ்ச். என்னடா ரெடியாடா? வாமா ரெடி. நல்லா போல்ட்டா புடிச்சு அடிமா. நல்லா கிரிப்பா புடி சத்யா.
வை பஞ்ச. என்ன மாஸ்டர்? என்ன சத்யா என்னாச்சு? என்னால முடியல மாஸ்டர். முடியலையா? என்னாச்சுமா? ஃபோக்கஸ் பண்ண வர மாட்டேங்குது மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர் இருங்க மாஸ்டர், நான் பாத்துக்கிறேன். பிரபே ஸ்டெடியா நில்லு. அப்படிதான் பிரபே நில்லு. பிரபே ஸ்டெடியா நில்லு பிரபே. இப்ப பண்ணுவாங்க பாரு மாஸ்டர். பிரபே ஸ்டடி ஸ்டடி. இப்ப பாரு. ஐயோ சத்யா என்ன பண்ண? என்னடா எடு என்னாச்சு? ஏய் பிரபு என்னாச்சுடா? டேய் அவனுக்கு என்னாச்சு பாரு. என்னடா என்னடா? சத்யா என்ன சத்யா? இவ்வளவு நேரமா இந்த மாட்டிய சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. பஞ்சு நம்ம பக்கம் வரதுக்குள்ள போயிடலாம் சார். பஞ்ச மாத்தி மூக்குல அடிச்சா? சரி மாஸ்டர். என்ன சார்? ஏய் எந்திரா. என்னால நீங்க முடியாது. நாளைக்கு பாத்துக்கலாம் மாஸ்டர். என்னம்மா இப்படி சொல்லிருக்கிற? சார்ட் ரெடியா இருக்குது. இப்ப போய் இப்படி சொல்லிருக்கிற? கம்பெனில யாருமா பதில் சொல்றது? மனசே சரியில்ல, ஒரு மாதிரியா இருக்குது மாஸ்டர். டேய் பிரபு பரவாயில்லையாடா? ஒருவேளை கேட்டரிங் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் டைம்ல ஷூட்டிங்ல வேலை செய்யறாங்களோ? யோ, அப்படி பண்ணா நான் கேட்டப்ப ஏன் ஒத்துக்கல? அவ ஒத்துக்க மாட்டா. ரவுடி பேபியா இருக்கிறத மறைச்சு என்கிட்ட அமுல் பேபியா நடிக்கிறா. சார் இது சாம்பார் பாடி, அது சண்டை பாடி. நீங்க சொல்ற மாதிரி அது ரெண்டும் ஒன்னா இருந்தா பாடி லாங்குவேஜ் ஒட்டவே இல்லையே சார். ஒட்ட வச்சிருக்கா. இதை கண்டுபிடிக்கல தலையை வெடிச்சிரும். அவ வேஷத்தை கலைச்சே ஆகணும். சின்ன புள்ள மாதிரி ஒளிஞ்சிருந்து விளையாட்டு காட்டுறியா? ஒரு ஐடியா சொல்லுங்க சார். பொந்துல இருக்க எலி மாதிரி இந்த பக்கம் குத்துனா அந்த பக்கமும், அந்த பக்கம் குத்துனா இந்த பக்கமும் ஓடுறா. ரெண்டு பக்கமும் ஆள் இருந்தா எலி எங்க ஓடும்? சார் காட் ப்ராமிஸ் எனக்கு புரியல சார். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போனா தானே கேரக்டரை மாத்தி குழப்பறா. ரெண்டு பேரும் பிரிஞ்சு செக் வைப்போம். எப்படி சார்? சத்யா இன்னைக்கு ஷூட்டிங் போறேன்னு சொல்லியிருக்கா. அப்படி போனா எப்படி அவ ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு வருவா? அதனால நீ ஷூட்டிங் போய் வாட்ச் பண்ணு. ஓகே சார். நான் அவ இங்க சாப்பாடு கொண்டு வந்தானா அப்படியே லாக் பண்ணி வைக்கிறேன். சூப்பர் சார். அப்புறம் எப்படி அவங்க ஷூட்டிங் வருவா? செம்மையா மாட்டுவாள். சூப்பர் சார், சூப்பர் சார். ஒன்னு ஷூட்டிங் இல்ல ஆபீஸ், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னுத்துக்கு தான் வந்தாகணும். இன்னியோட அவ ஆட்டத்தை காலி பண்றேன். நீ உடனே ஷூட்டிங் கிளம்பி போ. எஸ் சார். நான் வச்ச ட்ராப்ல நீ இன்னைக்கு சிக்கிதான் ஆகணும். டுடே இஸ் யுவர் ஜட்ஜ்மெண்ட் டே. ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சா? நீ டைமை பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும், ஆனா போக முடியாது. 3 மணிக்கு மீட்டிங் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணனும். ஆள் இல்ல, அதனாலதான். இல்ல, நான் போயாகணும். இப்பவே லேட் ஆயிடுச்சு. இவ வேற போறன்னு குதிக்கிறா. இப்ப என்ன பண்றது? சாப்பாடு வச்சிருக்கேன், எல்லாரையும் சாப்பிட சொல்லுங்க. சரி, நான் கிளம்புறேன். ஹலோ, எங்க போறீங்க? சார் நீங்க? பிரபு, இந்த கம்பெனியோட எம்டி. வணக்கம் சார். இன்னைக்குதான் உங்களை நான் பாக்குறேன். இன்னைக்குதான் பாக்குறியா? நேத்து தான் சண்டை போட்ட. நம்ம நடிக்கிற இல்ல. நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன். மளிகை சாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ண போறேன் சார். பச்சை போய் எந்த பக்கம் போறீங்க? குடோன் ஸ்ட்ரீட். அதுக்கு பக்கத்துல தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்ப அங்கதான் போறான். ஏன் சார் கேக்குறீங்க? நீங்க சொல்ற ஏரியா பக்கம் தான் போறேன். வாங்க, நான் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நானே போய்க்கிறேன். ஏன்? உண்மை தெரிஞ்சிருமா சார்? அப்படி இல்ல, நீங்க மளிகை சாமான் வாங்குற கடை எதுன்னு தெரிஞ்சிருமான்னு கேட்டேன். பயப்படாதீங்க, வாங்க. அச்சச்சோ, வேண்டாம் சார், பரவாயில்ல. அட வாங்க. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சொல்லு. சார், ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கேன். அவங்க இன்னும் வரல சார்.
என் கூட இருக்கிற வரைக்கும் அவன் வரமாட்டான். யோ, அவங்க ஷூட்டிங் வரத்துக்கு துடிக்கிறா. ஆனா என்கிட்ட செம்மையா மாட்டிக்கிட்டா. இவ வராம அங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்களே, கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். ஸ்டண்ட் மாஸ்டர் யாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு சார். மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க, அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அந்த ஆள் வேற யாருக்கும் ஃபோன் பண்ணல, சத்யாக்கு தான் ஃபோன் பண்றான். இவளுக்கு இங்க ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நான் இருக்கிறதுனால ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா. சார், அப்ப 2 பேரும் ஒரே ஆளா சார்? எஸ், அவதான் இவ. பிகாம் படிச்சுட்டு எதுக்கு கேட்டரிங் வேலை பாக்குறீங்க? என் ஃபேமிலியை விட்டு என்னால பிரிய முடியாது. அதனாலதான் இப்படி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓ, சார் சார், காலேஜ் வந்துருச்சு சார், நிப்பாட்டுங்க சார். என்ன காலேஜா? இங்கயா? சரிங்க சார், நான் ஃபீஸ் கட்டணும். நான் கட்டிட்டு கிளம்பிக்கிறேன். நீங்க கிளம்புங்க சார். ரொம்ப நன்றி சார். அது எப்படிங்க பாதியில விட முடியும்? உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்காம நான் விட மாட்டேன். நீங்க உள்ள போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். என்ன யோசிக்கிறீங்க? போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். அதேதான் சார், சேம் நியூஸ் சார். சத்யா இன்னும் வரல. சேம் ஆன்சர். என்ன மீறி அவங்க வரமாட்டான். ஓகே சார், வச்சுட்டுமா? ஓவர். இவன் ஒருத்தன். சார், நீங்க கிளம்புங்க, நான் போய்க்கிறேன். என்னங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஏறுங்க மேடம். அடுத்தது எங்க? ஜோசியர் வீட்டுக்கு போகணும். எங்க நீங்க மளிகை சாமான் சொன்னீங்க, அத மறந்துட்டீங்களா? இல்ல சார், இன்னைக்கு நான் போல. ஓ, நீ போக வேண்டியது ஷூட்டிங்க்கு. ஆனா மளிகை சாமா, காலேஜ், ஜோசியர்னு போய் சொல்லிட்டு இருக்க. சொல்லு, இன்னைக்கு பாத்துருவோம். போலாமா? இவ எதுக்கு ஜோசியர் வீட்டுக்கு போறாங்க? இந்த லெஃப்ட் திரும்பினா என் வீடு வந்துரும் சார். எனக்கு தான் தெரியுமே. தெரியுமா? அது உங்க கேட்டரிங் அட்ரஸ் ஆபீஸ்ல பார்த்தேன். ஓ, என்னாச்சு சார்? பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் பண்ண உடனே வந்து டயரை சேஞ்ச் பண்ணிடுவான். வெயிட். சரிங்க சார், அப்ப நான் போட்டுமா? எனக்கு வீடு பக்கம்தான். எஸ்கேப் ஆகவா பாக்குற? இருங்க, நான் உங்க வீடு வரைக்கும் வரேன். வேண்டாம் சார். ஒரு ஆம்பளை கூட நான் வந்தா தெருவுல எல்லாம் ஒரு மாதிரியா பேசுவாங்க. நான் போய்க்கிறேன் சார். ஏங்க, இல்ல பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். நில்லுங்க. சாரி சார். என்னாச்சு? சத்யா வர்றேன்னு ஷூட்டிங்க கேன்சல் பண்ணிட்டாங்க சார். ஒரு பிரச்சனையா இருக்கு சார். ஸ்டூல கொடுங்க. என்ன பண்றதுனே தெரியல சார். நான் தான் அவளை லாக் பண்ணி சேஃபா வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டேனே. அப்புறம் எப்படி அவ அங்க வருவா? சார், நான் என்ன பண்ணிட்டோம் சார்? நீ கிளம்பி ஆபீஸ்க்கு வா. என் கார் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார். அவளுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? ப்ரொடியூசர் டைரக்டர் கேட்டா யார் பதில் சொல்றது? தெரியலையே மாஸ்டர், ஏன் இப்படி பண்றாங்க? வாட்ச்மேன் பணம் கேட்டாரே. ஹலோ சார், நான் செக்யூரிட்டி குமார் பேசுறேன் சார். பணம் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னீங்க சார். ஆமாமா, நான் ஒரு வேலையில மறந்துட்டேன். நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? சார், எம்ஜி ஹாஸ்பிட்டல் சார். ஓகே, நான் இன்னும் 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே சார். அங்க பாரு. எஸ் சார். இந்த
ஏய் இங்க எதுக்கு வந்த? ஆ? நான் போற இடத்தெல்லாம் உன்னாண்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அப்புறம் எதுக்கு காலேஜுக்கு ஜோசியர் வீட்டுக்கு போறது மட்டும் என்கிட்ட சொன்ன? ஆ? நான் உளர்ந்துருற நீ. நீ தானே பார்த்த பயத்துல உளர்ற. காயம் எனக்கா? என்ன என்னோட கார்ல அங்க போகணும் இங்க போகணும்னு ஊர் சுத்திட்டு இப்ப எதுக்கு இங்க வந்த? ஏய், நான் பேச்சு பேசுற நீ. சும்மா அடங்கடி. நிமிஷத்துக்கு நிமிஷம் வேஷம் போட்டு என்ன ஏமாத்திட்டு இல்ல உனக்கு ரோஷம் வேற வருதா? வாசம் போட்டனா? எனக்கு அந்த புத்தி எல்லாம் கிடையாது. சும்மா கதையெல்லாம் விடாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாவடதாவணியில இருந்த, அதுக்குள்ள கெட்டப்ப மாத்தி இப்படி இருக்க. ஆமா இதுக்கு என்ன சுத்தி சுத்தி வர? நீ இன்னும் மாயாஜாலம் பண்ணாலும் நான் ஏமாற மாட்டேன். நீ எவ்வளவு நல்லவள நடிச்சாலும் என் மனசு மாறாது. உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே என் பின்னாடி வராத. என்னது? நான் உன் பின்னாடி வரனா? நான் கனவுதான் கண்டியா? நீ என் கனவுல கூட வரக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பாக்குற சாக்குல ஆபீஸ்க்கு வர்றது, என்னோட கார்ல சுத்துறதுன்னு கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. ஏய், இந்த பாரு, நான் பாட்டு என் வேலைய பாத்துன்னு போய் நிறுற. எதுக்கு தேவையில்லாம திரும்ப வந்து எரிஞ்சல் பண்ணுறா? இதான் நான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டல, திரும்ப என்னத்துக்கு என் பின்னாடி வர? உனக்கு பைத்தியம் கீட்டி ஏதாவது புச்சுக்கிட்டா? இந்த பாரு, நேத்து தான் ஷூட்டிங் ஆண்ட வந்து அடாவடி பண்ணி என்ன அசிங்கப்படுத்தின. இப்போ இங்க வந்து லூசு மாதிரி பேசினுறா. இந்த பாரு, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. இனிமே என் கண்ணிலே பற்றாத. நான் சத்தியம் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். போயிரு. மா, இந்தாங்க மருந்து கச்சிச்சு. ரொம்ப ரேரான மருந்தான். ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு வாங்கினேன். பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. நீ மட்டும் இல்லனா என் பொண்ணு பொழைச்சிருக்கவே மாட்டாமா. உனக்கு நல்ல மனசு சத்யா. யாரோ ஒருத்தருக்காக இப்படி கேர் பண்ணிக்கிற. கீப் இட் அப். என் சர்வீஸ்ல எப்பவாவது ஒரு டைம் தான் இப்படி ஒரு கேரக்டர் பாக்குறேன். உன் வேலையை கூட விட்டுட்டு என் பொண்ணை பாத்துக்கிட்டியே, நீ நல்லா இருக்கணுமா. அத்தை விடுங்கம்மா. நான் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தா 1000 ரூபாய் கச்சிருவோம். ஆனா அதை விட உசுறு ரொம்ப முக்கியம்ல. உங்க பொண்ணு பொழைச்சிட்டால, எனக்கு அதுவே போதும். சார் வணக்கம் சார். பணம் கொடுத்து விடுறேன்னு சொன்னீங்க சார். இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். இன்னும் வேணும்னு எனக்கு கேளுங்க. ரொம்ப நன்றி சார். என்ன ஒரு முறப்பு. உண்மையிலே உங்களுக்கு அவார்ட் தரணும் சார். நடிச்சதாவ அவார்டு எனக்கா? அது இல்ல சார். எப்படி நீங்க இந்த டெரர் பேபியோட குடும்பம் நடத்துனீங்க? அது முடியாம தான் நான் மும்பைக்கே ஓடினேன் சார். இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு, நம்புற மாதிரியும் இருக்கு, நம்பாத மாதிரியும் இருக்கு. கிறிஸ்டோபர் நோலன் படத்தை தலைகீழ பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. மேடம், எதுக்கு மேடம் இப்படி வளைச்சு வளைச்சு அல்வா கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல சார், இன்னைக்கு என்ன கார்ல கூட்டிட்டு போய் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணாரு. அதான் அவருக்காக ஸ்பெஷலா அல்வாலாம் செஞ்சிருக்கேன். ஆமா, காலேஜ்குள்ள எதுக்கு போனீங்க? சார், இல்ல காலேஜ்குள்ள எதுக்கு போனீங்கன்னு கேட்டேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு சார். என்ன ஹாஸ்பிட்டல் ஃபீஸா? ஹாஸ்பிட்டலா? காலேஜ் ஃபீஸ் சார். காலேஜ் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அங்க நீங்க போல? ஓ, அங்க ஹாஸ்பிட்டல் இருந்துச்சா? சார், காந்தி செத்துட்டாரா? ஓ, சுட்டுட்டாங்கல்ல. நீங்க போங்க மேடம். சார், ஹாஸ்பிட்டல் அவங்க கூட சீர சிறுத்தியா இது? நம்பவே முடியல. நம்பு, அவ்வளவும் நடிப்பு. அப்போ இது ரவுடி பேபின்னு சொல்றீங்களா? நிச்சயமா. எப்படி சொல்றீங்க?
உங்க ஒய்ஃபை வீட்ல எப்படி கூப்பிடுங்க? எதுக்கு? சொல்லுங்க சார். ரவுடி பேபி. அப்ப அப்படியே அவங்களை கூப்பிடுங்களேன். சாப்பாடு ஓகே இல்ல? சூப்பரா இருக்கு சார். மேம், சார் ரூம்ல தண்ணி கொட்டிடுச்சு, கொஞ்சம் மாப் பண்ணிடுறீங்களா? என்ன சார்? சார் ரூம்ல தண்ணி கொட்டிடுச்சு, கொஞ்சம் மாப் போட்டு விடுறீங்களா? நானா? நானே பண்றேன். ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, தட்ஸ் வை மேம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்டோர் ரூம்ல இருக்கு மாப்பிங் ஸ்டிக். சரி, ரூம் எங்க இருக்கு? நான் காட்டுறேன், வாங்க மேடம், வாங்க. கதவு திறங்க. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, திறங்க. யோ, என்ன சார்? சார் லாக் பண்ணிட்டு சார். நான் சார் நான். சூப்பர். இப்போ ஷூட்டிங் போலாம். ஓகே சார். சார், யாரோ வெளிய ரூமை லாக் பண்ணிட்டாங்க சார். ஐயோ, நீங்க மாப்பை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு நான் பூட்டிட்டேனே. சார், ஓபன் பண்ணுங்க சார். எனக்கு இந்த ரூம்ல தனியா இருக்க பயமா இருக்கு. இப்போ நான் பேங்க் வந்துட்டேன். சாவி என் கையில தான் இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். நீங்க வெயிட் பண்றீங்களா? சார், சீக்கிரம் வாங்க சார். ஓகே. நாங்க பூட்டை ஓபன் பண்ணாதான் வருவா. சத்யா, என்கிட்டயே விளையாடுறியா? யுவர் கேம் இஸ் ஓவர். என்னதான் ஆச்சு? எப்ப பார்த்தாலும் என் மேல வந்து மோதினே இருற. ஏய், நீ இங்க இருக்க? நான் எங்கேயோ ரெண்டு போறேன். நீ எதுக்கு நான் போற பக்கம் பின்னாடி வந்துடுற? மேம், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? தவழ்ந்து வந்தேன். மூஞ்சப்பர், நீங்க இங்க எது வந்தீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? உன் ஃப்ராடு தனத்தை கண்டுபிடிக்க தான் வந்தேன். நாங்க தான் உன்னை பூட்டி வச்சோமே, எப்படி வெளியில வந்த? மறுபடியுமா என்ன வளர்ந்துடுற? பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா? நீ இப்போ என்னத்துக்கு என்ன சுத்தி சுத்தி வந்து ஆராய்ச்சி பண்ணுற? அன்னைக்கு அப்படிதான் ஷூட்டிங்ல வந்து ரகல பண்ணா. நேத்து ஆஸ்பத்திரி ஆண்டு வந்து ஏதோ பைத்தியகாரத்தமா நந்துங்க. இப்போ இங்க வந்துகிற உனி என்னதான் மோனம்? சத்யா, என்னம்மா ரெடியா இல்லையா? சார், சார் ஒரு 2 நிமிஷம் வந்துடுறா. வந்ததே லேட்டு. அங்க என்ன ஓபி அடிச்சிட்டு இருக்க? அது யார், உன் பாய் ஃப்ரெண்டா? உன் ரொமான்ஸ் எல்லாம் வெளியில வச்சுக்கோ. யோ சார், எப்படி அவ தப்பிச்சு வந்தா? அவளுக்கு போன் பண்ணு. சத்யா, ஃபர்ஸ்ட் அவன் தான் வருவான். அவனுக்கு ஒரு கிக் கொடுக்குற. சார், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னம்மா என்னாச்சு? சத்யா, ஒண்ணும் இல்லையா? ஏமா, நீ தான் நல்லா பண்ணுவிய. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், நீ என்ன? சத்யா நான் கை விட்டுருச்சு. என்னம்மா சத்யா, பார்த்து பண்ண கூடாதா? மாஸ்டர், முதல்ல அவனை வெளியே போக சொல்லுங்க மாஸ்டர். அவன் தான் நல்லா ஒண்ணுமே பண்ண முடியல. யோ, போயா வெளில.
அதான் பிரச்சனை தெரியுதுல, அப்புறம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? இருந்து போயா முதல்ல. சத்யாவால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலையா? போயா முதல்ல. சார் என்ன சார் கதவு திறந்திருக்கு? சாவி என்கிட்ட இருக்கு, அப்புறம் எப்படி? அப்போ ஷூட்டிங்க்கு ரோடு பேபியா வந்தது இவதான். நினைச்சேன் அது சத்யா தான். இங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு அங்க வந்துட்டா. ஓ கன்ஃபியூஷனா இருக்கே சார். ஏ ஃபூல், கண்ணுக்கு முன்னாடியே சாட்சி இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? மறுபடியும் என்ன ஏமாத்திட்டா. இங்க இருந்து வெளியில போய் கெட்டப்ப மாத்தி ஷூட்டிங்க்கு போனது இல்லாம என்ன வேற எதுக்கு வந்தேன்னு கிண்டல் பண்றா. அதே திமிரு, அதே கொழுப்பான பேச்சு. அவ மட்டும் நேர்ல இருந்தா என்னம்மா இது? சாப்பாடு சார். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? சரி உள்ள எடுத்துட்டு போய் வைங்க. ஓ போங்க. எங்க ஒரு கையில தூக்க முடியலன்னா 2 கையில தூக்கிட்டு வர வேண்டியதானே? இல்ல, ரைட் கையில அடிபட்டுச்சு. அடிபட்டுச்சா? எப்படி? இல்ல, நேத்து ரோட்ல வரும்போது ஒரு பைக்கார வந்து இடிச்சிட்டான், அதான் அடிபட்டுருச்சு. அதான் அடிபட்டுருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க சாப்பாடு கொண்டு வரீங்க? யார்கிட்ட கொடுத்து எடுத்துட சொல்லலாம்ல. இன்னைக்கு உங்களுக்காக பூசணி அல்வா செஞ்சேன், அதான் கையிலேயே கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அல்வாவை எம்டி பார்த்தாருன்னா கண்ணு ரெட் ஆயிடுமே சார். அல்வா ரெட் கலர் தானே இருக்கு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நான் வரேன். என்னது பேகு? எங்க அவ? சார் கடமை உணர்ச்சியோட சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட சண்டை போட அலையறீங்க. அவ என்ன ஏமாத்த அலையறாளே, அது பரவாயில்லையா? சார் சொன்னா நம்புங்க சார். இவங்க அவங்க இல்ல சார். பாவம் சார், அடிப்பட்ட கையோட அக்கறையா சமைச்சு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க, சந்தேகப்படுறீங்க சார். நல்ல மனசு சார். கையில அடிபட்டுச்சா? எப்படி ஆச்சா? ஏதோ பைக்கார வந்து இடிச்சிட்டானா. அடிபட்டது எந்த கையில? வலது கையில சார். நேத்து சத்யாவுக்கு எங்க அடிபட்டுச்சு? ஷூட்டிங்ல. நான் அதை கேட்கல, எந்த கையில அடிபட்டுச்சு? வலது கையில சார். என்னன்னா அவ கேனியா நினைச்சிட்டாளா? வாங்க சார், என்ன விஷயம்? இப்பதானே அங்க இருந்து வந்தேன். ஒண்ணும் இல்ல, கையில அடிபட்டுச்சுன்னு ஜாக்கி சொன்னான், அதான் துக்கம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். எப்படி அடிபட்டுச்சு? பைக்கார இடிச்சிட்டான். ஓ, பைக்ல அடிச்சு காயமாச்சா இல்ல ஃபைட் பண்ணி காயமாச்சா? ஃபைட்டா? என்ன சொல்றீங்க? ஃப்ராட். 420. தம்பி 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 சார் நல்லா எப்படி? என்ன தம்பி என்னென்னமோ பேசுறீங்க? என்னென்னமோ பேசுறேன்? அடிப்பட்ட காயத்து கூட நாடகம் போடுறா இவெல்லாம். என்ன சார், என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பிரச்சனை? நீதான் பிரச்சனை. ரொம்ப நாளா நீதான் பிரச்சனை. என்ன ஜென்டில்மேன் அர்ஜுன் மாதிரி டபுள் ஆக்ஷன் பண்றியா? இப்படி சீட்டிங் பண்ற? என் தங்கச்சி ஒரு ஏமாளி, பயந்தாங்கொழின்னு வேணா சொல்லுங்க, அதை விட்டு ஏமாத்துறவன் மட்டும் சொல்லாதீங்க. அப்புறம் ஏன் ஷூட்டிங்ல அடிபட்டது பைக்ல அடிபட்டது சொல்றா?
இனிமே உன்னால என்ன ஏமாத்த முடியாது. ஒரு நாள் கோயில்ல இருப்ப, மறுநாள் தெருவுல சண்டை போடுவ, அப்புறம் பாவாடை தாவணியில ஆபீஸ்ல சாப்பாடு போட வருவ, பேண்ட் ஷர்ட் போட்டு ஹாஸ்பிட்டல்ல மருந்து வாங்கி கொடுப்ப, என்கிட்ட நித்யாவை நடிப்ப, ஷூட்டிங்ல சத்யாவை நடிப்ப. என்னடி கலர் கலரா ரீல் விடுற? சார் என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, புரியாத மாதிரி நடிக்காத. அதான் உன் சவகாசமே வேணான்னு அறுத்து விட்டு போயிட்டேன்ல. என்ன விட்டுற வேண்டியது தானே? மறுபடியும் எதுக்கிட்ட என்ன டார்கெட் பண்ற? இது கேட்டரிங் கம்பெனியா இல்ல நாடக கம்பெனியா? ஆமா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? மறுபடியும் என்ன ஏமாத்தவா? அப்பா யார்ப்பா நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? வாங்க வாங்க. இதோ இந்த பாவாடை தாவணி போட்டுட்டு இருக்க இந்த பொண்ணு சரியான ரவுடி, அடிதடி சண்டைன்னு அலையிறவன். என்ன கவுக்கிறதுக்காகவே இப்படி வேஷம் போட்டு நடிக்கிறான். நித்யாவா? என்னப்பா காமெடி பண்ற? அதுவே பயந்த சுபாவம். யாரு இவளா? அப்படி நடிக்கிறா. இந்த Dress இந்த கெட்டப்லாம் சரியான ஃப்ராடு. ஆமா சார், இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நல்ல விக்க மட்டும் தைரியமா நிக்கிற. ஏய் கழட்டி அந்த விக்க. கழட்டி அந்த விக்க. இல்ல நான் கழட்டுவேன். சரி ஓகே, நானே கழட்டுவேன். இப்படி பண்ணிட்டு இருக்கா? நீ கழட்டுற இல்ல நான் கழட்டுவேன். ஏய் யாரும் வாய் தரக்கூட. போய் மூடுங்க. நீங்களாம் டிராமா ஆர்டிஸ்ட் தானே? போங்க எல்லாம் நாசம் ஆயிட்டு போங்க. ஏய் நீ கழட்ட போறியா இல்ல நான் கழட்டணுமா? கழட்டிருக்க. கழட்டுன்ற என்ன தைரியம்? ஏங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. போங்க, போய் சீக்கிரம் பண்ணுங்க. யார் நீங்க? ஏமா என்னமா நடக்குறீங்க? அம்மா, நித்யா ஒரு வாரமா புதுசா ஒரு கம்பெனிக்கு கேட்டரிங் பண்றால, அந்த கம்பெனியோட எம்டி மா இவரு. எம்டினா என் பொண்ணு மேல கை வைப்பீங்களா நீங்க? இந்த புது கேரக்டர் யாரு? எங்க அம்மா. ஓ உங்க அம்மா. இதோ பாரு, குடுத்த காசுக்கு மட்டும் நடி. ஓவரா சீன் போடக்கூடாது. யார் பண்ணி ஏன் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? யார்? நான் பிரச்சனை பண்றேனா? சார் அவ சரியான ஃப்ராட் சார். என்ன வேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கா. என்னமாச்சு? சார் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். பாருங்க பாருங்க எப்படி வேஷம் போடுறானு. இவ்வளவு அடிச்சு நான் இருக்கும்போது எப்படி எகுற? சார் அவ சரியான ஃப்ராட் சார். அவ சார் கொஞ்சம் மரியாதைங்க சார். யோ சார் கமெண்ட்ரியா சார், இந்த ஆளு அந்த பொண்ணு முடியெல்லாம் புடிச்சு இழுத்து அடிக்கிறாரு சார். ஏய் யோ சார், இவனை வண்டியில ஏத்துங்க. யோ யார்? என்னையா? நானா சார்? சார் யோ ஃப்ராட் சார். அவளை ஏத்தாம என்ன ஏத்திட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க ஏதாவது. சார் 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 போய் அட்ரா திமுற. போ. சார் வா வா. எங்க எம்டி சார். இழுத்துட்டு வா சார். நல்லவர் சார். ஈடு புந்து கும்பல பிள்ளை பிரச்சனை அப்படி இருக்க. ஆயா வா. ஆயான்றல. சார் வா. ஓட்றல. சொல்லுங்க சார். இவனி சேர்த்து சொல்லுங்க சார். சார் 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 எங்க எம்டி சார். போ சார். சார் நான் வேணா வரேன் சார். அவரை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் சார்